ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.3ல் 6வது கொஷின் பாருங்கள். ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் 1.50 ஆகும். ராதா ஒரு செருகேடு தயாரிக்க 20 வரைபட தாள்களை வாங்குகிறாள் எனில் அவள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு வரைபடத்தாளின் விலை வந்து 7. அப்போ 20 வாங்குறாங்கன்னா 20ஆல் நீங்கள் அது பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காசு எவ்வளோ கொடுக்கணும்னு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ கொஷினில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒரு வரைபடத்தாளின் விலை இது எழுதணும். அதுக்கப்புறம் தேர்ஃபோர் 20 வரைபடத்தாளில் வாங்க தேவைப்படும் விலைன்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க. பாருங்கள், ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் 1.50. அப்போது 20க்கு தானே கேட்டுக்கோங்க. அப்போது 20 வரைபடத்தாள்களின் விலை ரூபாய் 1.50 பெருக்கல் 20. அப்போது இது 20ஆல் நம்ம பெருகணும். அப்போ இங்கே பெருக்காட்டுறோம் பாருங்கள். 1.50 பெருக்கல் 20. அப்போ இது பெருக்குனா 0 0 5 0 0 1 0 0 0 2 0 2 10 10க்கு 0 மீதி 1 வரும். அப்போது 1 2 2 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3. அப்போது 0 0 0 3ன்னு வரும். அப்போ பாருங்கள், இங்கே புள்ளி எங்கே இருக்குது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூபாய் 30ன்னு வரும். 30.00 இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. 0னால் அது எதுவுமே மதிப்பு. அப்போது தேர்ஃபோர் ராதா செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் 30. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.